நந்தினி மண்சட்டி சமையல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது, நீங்கள் சமைக்கக்கூடிய உணவில் ருசி அதிகரிக்க இதை மட்டும் நீங்கள் செஞ்சிங்கன்னா போதுங்க. அது என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. நீங்கள் சமைக்கக்கூடிய உணவு ருசி அதிகரிக்கணும் அப்படின்னா இதை மட்டும் செய்யுங்க. நம்ம செய்யக்கூடிய சமையலை மிக ருசியாக மாற்றணும் அப்படின்னா அப்போ இந்த பொருட்களை வாங்கி உங்கள் சமையல் அறையில் வச்சுக்கோங்க. நீங்கள் சமைக்கும்போது தேவையான உணவுகளில் இந்த பொருட்களை ஏதாவது ஒன்றையாவது கொஞ்சமாக கலந்து விட்டால் போதுங்க. சும்மா சுவையாக இருக்கும். வாங்க அது என்ன பொருட்கள் அப்படின்னு இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். மொதல் ஈஸ்ட்டுங்க. புளிக்க வச்சு மென்மை தரும் ஈஸ்ட்டு உலர்ந்த பருவத்தில் விற்கப்படுதுங்க. இதை வெதுவெதுப்பான தண்ணீரில் கொஞ்சம் சர்க்கரை கலந்து வச்சு ஒரு 5 நிமிஷம் கழித்ததும் நுரைத்து கொண்டிருக்கும் 3 கப்பு மைதாவுக்கு 1/4 டீஸ்பூன் ஈஸ்ட்டு வீதத்தில் சேர்க்கலாம். ஈஸ்ட்டு கலந்த மாவை 4 மணி நேரம் கழித்த அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நல்லா எலும்பி ரொட்டி போல் இருக்கும். இட்லி மாவு புளிக்காத போது கொஞ்சமாக ஈஸ்ட்டு கலந்து வச்சிங்கன்னா இட்லி மாவு பொங்கி நல்லாயிருக்கும். ஈஸ்ட்டு வெகு சில நாட்களில் அதோட தன்மையை இழந்துடும். அப்படிங்கிறதுனால அதிக அளவு வாங்கி சேமிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அடுத்த விஷயம்னு பார்த்திங்கன்னா சைனா கிராஸ் அப்படின்னு இருக்குதுங்க. அதாவது வளவளப்பான தன்மை தரும் சைனா கிராஸுங்க. அகர் ஜெலட்டின் போன்றது. இது கடல் பாசியிலிருந்து தயாரிக்க செய்யப்படுவது. ஐஸ்கிரீமு, பழஜெல்லிகள், புட்டிங்கு இந்த மாதிரி உபயோகப்படுத்தலாம். இதையும் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு கரைச்சிக்கோங்க. சர்க்கரையோடு சேர்த்து அடித்து இதில் செய்யும் இனிப்பான ஜவ்வு மிட்டாய்கள் குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. இதனுடைய டேஸ்ட்டு அதிகமாக இருக்குங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சீஸுங்க. சீஸ் பொதுவாக பாலிருந்து எடுக்கப்படுது. இது நல்ல ஊட்டச்சத்து தருது. அதே மாதிரி பலம் குறைவான குழந்தைங்க சீஸ் சாப்பிட்றதுனால ஊட்டம் நிறைந்தவங்களாக திகழ்வாங்க. பிரெட் சூப்பு, கிரேவி இந்த மாதிரிலாம் சேர்த்து அதோட சுவையை கூட்டுறதுக்கு உபயோகப்படுத்தலாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா வினிகருங்க. இந்த வினிகர் எப்போதுமே புளிப்பு சுவை இருக்குது. வெள்ளை நிறத்தில் கருப்பு நிறத்திலும் இது இருக்கும். ஊறுகாய் வகைகள் தயாரிக்கும் போது தேவையான அளவு சேர்த்து கொண்டால் சீக்கிரமாக கெடாது. அப்படிங்கிறதும் ருசி மாறுபடும் வினிகர் கலந்த நீர் கொண்டு பாத்திரம் துளக்க பளிச்சுன்னு இருக்கும். காய்கறி சாலட்டு செய்யும்போது 1 தேக்கரண்டி வினிகர் சேர்த்தா காய்கறிகள் சுவையோடு இருக்கும். ஆனால் வினிகர் அதிகம் உபயோகித்தால் உடல் பாதிக்கும். அதனால் ரசாயனம் கலவையான வினிகரை குறைவாக பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா சோடா உப்புங்க. மாவுகளை புளிக்க வைக்க உதவும் ஒரு உலர் புளிப்பேற்றி தான் இந்த ஆப்ப சோடா, இட்லி மாவு இல்லைன்னா பிசைந்த மாவு இவற்றோடு சமையல் சோடாவை சேர்க்கும்போது அமில கார வினையை திகழ செய்வது கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றப்படுது. இந்த மாதிரி கார்பன் டை ஆக்சைடு வாயு வெளியேறும் போது ஏற்படும் காற்று குமிழ்கள்னால ஈரமாவு புளிப்பேற்றம் அடைந்து நொதித்தல் முறையில் மென்மையும் அடையுதுங்க. இது ஆப்பம், இட்லி, பஜ்ஜி பல உணவுகளில் பயன்படுத்தப்படுது. இதை தொடர்ந்து உபயோகிப்பதை தவிர்த்துடுங்க. இது தேவையான அளவுக்கு மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிக்கிங்க. நன்றி.